மனம் தெளிடாதனுக்கு அவனுக்கு யாருனே தெரியாது. தன் குழந்தை அது. பெண்ணை தன் குழந்தையா பார்க்க தெரியாதான், தன் தங்கச்சியா பார்க்க தெரியாதான் தான் அதெல்லாம் நடந்துப்பான். அசிங்கமா இல்லை அது? கேடுகட்டத்தனம் தானே. அவ்வளோ கேடுகட்ட போயிடுச்சு அவங்க மனசு. கரெக்டா? பெண்கள் அப்படித்தானே வழங்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் ஏன் அப்படின்னா அவங்க இல்லாம இங்க அடுத்த ஜென்ரேஷன் இருக்கா? பெண்களை அசிங்கமா இல்லை, யார் அசிங்கமா நடந்தாலும் தண்டனை உண்டு. பெண்களை அசிங்கமா இருந்தாலும் இன்னும் கேடுகட்ட தண்டனை உண்டு இறைவன் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற பராசக்தி அவங்க, சக்தியின் உருவம் அவங்க. ஓகே, ஆண் பாதி பெண் பாதி. அதுல இன்னும் நிறைய அர்த்தம், ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆனா பெண்கள் வழங்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, குழந்தைகளுக்கும் பெண்களையும் கரெக்டா ரொம்ப அக்கறையா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குரான்ல சொல்லியிருக்கு. போய் பாருங்க, பகவத்கீதையில சொல்லியிருக்கு, பைபிள்ல சொல்லியிருக்கு பெண்களை எப்படி பார்த்துக்கணும். அதை கேடுகட்டத்தனமா நினைக்கிறானே அவன் என்ன பண்ணலாம் சொல்லு? மிகப்பெரிய தண்டனை கடவுள் கொடுப்பார்.